இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீட்டை 1.5 சென்ட் நிலத்தில் ஒரு வீட்டை எந்த அளவுக்கு வசதியாக பிளான் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பிளான் பண்ணி 33 லட்சம் ரூபாங்கிற பட்ஜெட்டில் 2 BHK வீடாக கொடுக்குறாங்க. இப்போ நம்ம பார்க்குறது கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வச்சு கட்டப்பட்ட டியூப்ளெக்ஸ் மாடல் வீடு. இந்த வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெரிய பார்க்கிங் ஏரியா இருக்குது, ஒரு லிவிங் ஏரியா இருக்குது, கிச்சன் இருக்குது, அவுட் சைட் டாய்லெட் கம் பாத்ரூமை ரெடி பண்ணியிருக்காங்க. வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் மாஸ்டர் பெட்ரூம், நார்மல் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்துக்குமே செப்பரேட்டான அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமை ரெடி பண்ணி வீட்டோட ஃப்ரண்ட் சைடில் ஒரு அழகான பால்கனியை பிளான் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு இந்த அழகான வீட்டை 1.5 சென்ட் நிலத்துல எப்படி கட்டியிருக்காங்க, என்ன விலைக்கு கொடுக்குறாங்க, எங்க கட்டியிருக்காங்கன்னு தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இது நம்ம வீடு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம பார்க்குற இந்த சூப்பர்பான வீடு கிழக்கு பார்த்த மாதிரியான சைட்ல கிழக்கு பார்த்த மாதிரியான மெயின் டோரை வச்சு கட்டப்பட்டிருக்கு. வீட்டை 22 அடி அகலமாகவும் 30 அடி நீளமாகவும் உள்ள 1.5 சென்ட் நிலத்துல டியூப்ளெக்ஸ் மாடல்ல 1200 சதுரடியில் 2 BHK வீடா ரெடி பண்ணியிருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு ஸ்ட்ரைப்ஸ் அண்ட் டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணி ஃப்ரண்ட் பால்கனி கொடுத்து டார்க் கிரே அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ல செம்மையான ஒரு ஃப்ரண்ட் எலிவேஷனை வடிவமைச்சிருக்காங்க. என்ட்ரன்ஸ்ல பிளாக் அண்ட் கோல்டன் கலர் காம்பினேஷன்ல ஹெவியான மெட்டல் கேட் இருக்கு. இந்த கேட் ஓபன் பண்ணி வீட்டுக்குள்ள வந்ததும் ஒரு பெரிய காரை நிறுத்துற அளவுக்கு பார்க்கிங் ஏரியாவை 11க்கு 17ங்கிற அளவில் அமைச்சிருக்காங்க. இந்த பார்க்கிங் ஏரியாவோட ஃப்ளோரிங்க்கு எலிவேஷனோட கலர் காம்பினேஷனை மேட்ச் பண்ற மாதிரியே ஹெவி டியூட்டி பார்க்கிங் டேல்ஸும் வாலுக்கு செராமிக் டேல்ஸும் சீலிங்ல நிறைய ஸ்பாட் லைட்ஸையும் பொருத்தி பார்க்கிங் ஏரியாலேயே இந்த வீட்டோட தண்ணி வசதிக்கான போர்வெலையும் வாட்டர் சம்பியும் அமைச்சிருக்காங்க. இதே பார்க்கிங் ஏரியாவில் இருக்கக்கூடிய காம்பவுண்ட் வால்ல அழகான டிசைன்ல ஸ்டென்சில் டிசைன் ஒர்க்ஸும் கொடுத்துருக்கிறது பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு. பார்க்கிங் ஏரியால இங்க நம்ம பார்க்கறது வீட்டோட அவுட் சைட் டாய்லெட் கம் பாத்ரூம். டாய்லெட் கம் பாத்ரூமோட டோருக்கு எல்லாமே PVCல வெயிட்லெஸ் டோரை அழகான டிசைனோட மாட்டியிருக்காங்க. இங்க நம்ம பார்க்குற அவுட் சைட் டாய்லெட் கம் பாத்ரூமோட அளவு 8க்கு 4.5. இந்தியன் ஸ்டைல ரெடி பண்ணி பாத்ரூமோட ஃப்ளோரிங் ஆன்டிஸ்கிட் டேல்ஸும் வாலுக்கு செராமிக் டேல்ஸும் லே பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கறது கிழக்கு பார்த்த மாதிரி கிராண்டா அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட மெயின் டோரை ஃப்ரெஞ்ச் டோர் டைப்ல தேக்கு மரத்திலேயே ரெடி பண்ணியிருக்காங்க. செமி கிளாசி ஃபினிஷிங்ல பாலிஷிங் ஒர்க் பண்ணியிருக்கிறது பார்க்கறக்கே லுக்கா இருக்கு. இந்த அழகான டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ள வந்ததும் முதல்ல நம்ம பார்க்கறது வீட்டோட லிவிங் ஏரியா. இதோட அளவு 11க்கு 17. இந்த லிவிங் ஏரியாவோட ஒன் சைட் வாலுக்கு டார்க்கான கலர்ல பெயிண்ட் பண்ணி அந்த வால் ஃபுல்லாமே அழகான ஸ்டென்சில் டிசைன் ஒர்க்ஸை கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இருக்கக்கூடிய லிவிங் ஏரியாவோட வென்டிலேஷனுக்காக 2 இடத்துல பெரிய பெரிய ஜன்னல்கள் அமைஞ்சிருக்கு. வீட்டோட ஃப்ளோரிங்க்கு இங்கே நம்ம பார்க்குற மாதிரியே 2x4 சைஸ்ல ஹை கிளாஸியான வெட்டிஃபிட்டேட்ஸ் லே பண்ணியிருக்காங்க. லிவிங் ஏரியாவோட சீலிங்க்கு பிளாஸ்டர் பாரிஸ்ல டிசைன் ஒர்க்ஸும் நிறைய ஸ்பாட் லைட்ஸையும் பொறுத்திருக்காங்க. இப்போ நம்ம இருக்கக்கூடிய லிவிங் ஏரியாவோட கிழக்கு பக்கம் வீட்டோட ஒரு வசதியான கிச்சன் அமைஞ்சிருக்கு. இதோட அளவு 10க்கு 8. இந்த கிச்சன்லையும் வென்டிலேஷன் அண்ட் நேச்சுரல் லைட்டிங்காக பெரிய ஜன்னல் அமைச்சிருக்காங்க. கிச்சனோட வாலுக்கு ஃபுல்லாமே அழகான பிக்சர் டைப் கிளாஸியான செராமிக் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. இங்கே கவுண்டர் டாப் எல் ஷேப்ல கிரானைட்ல அமைஞ்சிருக்கு. சிங்க் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல பொறுத்திருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு கடப்பாக்கல் யூஸ் பண்ணி வால் ஷெல்ஃப் ரெடி பண்ணியிருக்காங்க. இது போக எல் ஷேப்ல பெரிய RCC லாஃப்டையும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இங்கே நம்ம பார்க்கறது இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போறக்கான ஸ்டேர்கேஸ். இந்த ஸ்டேர்கேஸ்ல வர ஸ்டெப்ஸுக்கு கிளாஸியான ஃபினிஷிங்ல கிரானைட்டை கொடுத்து ஹேண்ட் ரைட்ல ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல ரெடி பண்ணி ஸ்டேர்கேஸ் ஏரியாவோட வெளிச்சத்துக்காக பெரிய ஃபிக்ஸட் விண்டோவை மாட்டியிருக்காங்க. இந்த ஸ்டேர்கேஸை பயன்படுத்தி மேலே வந்ததும் ஒரு பெரிய லிவிங் பேசேஜ் இருக்கு. இந்த லிவிங் பேசேஜ் வழியா வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம், செகண்ட் பெட்ரூம், ஃப்ரண்ட் பால்கனிக்கெல்லாம் போற மாதிரி பிளான் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோர்ல பார்த்த மாதிரியே இங்கேயும் ஒரு மைல்டான டோன் பெயிண்டிங் ஒர்க்கும் ஹை கிளாஸியான வெட்டிஃபிட்டேல்ஸும் லே பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கறது வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம். அளவு 10க்கு 16. இந்த பெட்ரூமோட வெளிச்சத்துக்காகவும் பெரிய ஜன்னல் அமைச்சிருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு வால் ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. இது போக பெரிய RCC லாஃப்டையும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பெட்ரூமோட ஒன் சைடில் யூனிக்கான கலர் காம்பினேஷன் பெயிண்டிங் ஒர்க் அமைஞ்சிருக்கு. இந்த பெயிண்டிங் ஒர்க்கில் அழகான ஸ்டென்சில் டிசைன் ஒர்க்ஸை பட்டர்ஃப்ளை டிசைனில் கொடுத்துருக்காங்க. இது இந்த பெட்ரூமில் இருக்கக்கூடிய அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம். அளவு 5க்கு 5. வெஸ்டர்ன் ஸ்டைல் அமைஞ்சிருக்கு. ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கிட் டேல்ஸும் வாலுக்கு செராமிக் டேல்ஸும் லே பண்ணியிருக்காங்க. டாய்லெட் கம் பாத்ரூம்க்கு தேவையான எல்லா விதமான சானிட்டரி வேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸையும் பிராண்டட் சானிட்டரி வேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ்ல கம்ப்ளீட்டா இன்ஸ்டாலும் பண்ணி வச்சிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்கறது 10க்கு 8ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட 2வது பெட்ரூம். இந்த பெட்ரூம்லையும் ஒன் சைட் வால்ல ஸ்டென்சில் டிசைன் ஒர்க்ஸை கொடுத்து யூனிக்கான பெயிண்டிங் ஒர்க்கை செஞ்சு வென்டிலேஷனுக்காக பெரிய ஜன்னலும் ஸ்டோரேஜுக்கு பெரிய RCC லாஃப்டையும் அமைச்சிருக்காங்க.
இப்போ நம்ம இருக்கக்கூடிய பெட்ரூம்லையும் 5க்கு 5ங்கிற அளவில் ஒரு வசதியான அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் வெஸ்டர்ன் ஸ்டைலில் அமைஞ்சிருக்கு. இந்த டாய்லெட் கம் பாத்ரூமோட ஃப்ளோரிங்கும் வாலுக்கும் அழகான பேட்டர்னில் டெல்ஸ் ஒர்க்கும் செஞ்சிருக்காங்க. இங்கே நம்ம பார்க்கறது வீட்டோட ஃப்ரண்ட் சைடில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு காமன் பால்கனி. இந்த பால்கனி ஏரியாவோட ஃப்ளோரிங்க்கு மேட் ஃபினிஷிங்கில் டெல்ஸை சூஸ் பண்ணி 2 சைடில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அண்டு எம்எஸ் ஸ்டீலில் ஃபேப்ரிகேஷன் பண்ண ஹேண்ட் ரயில் அமைச்சு 1 செட் வால் ஃபுல்லாமே லீஃப் டிசைனில் அழகான ஸ்டென்சில் டிசைன் இருக்கும். சீலிங்கில் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் அண்டு நிறைய ஸ்பாட் லைட்ஸையும் பொருத்திருக்காங்க. இப்போ நம்ம இருக்கக்கூடிய பால்கனி ஏரியாலேயே இந்த வீட்டோட டெரஸ் போறக்கான ஸ்டேர்கேஸையும் அமைச்சிருக்காங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்த்த 1.5 சென்ட் லேண்ட் ஏரியாவில் கட்டப்பட்ட இந்த அழகான வசதியான வீடு கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்டில் கோட்டை பிரிவுங்கிற லொக்கேஷனில் மெயின் ரோட்டுக்கு பக்கமாகவே கட்டி விற்பனைக்காக ரெடியாக இருக்குது. இந்த வீட்டை லேண்டோட சேர்த்து 33 லட்சம் ரூபாங்கிற பட்ஜெட்டில் கொடுக்குறாங்க. இந்த வீட்டோட மற்ற டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். மறக்காம இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்த்த இந்த அழகான வீட்டை பற்றின உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லிருங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான வீட்டோட திரும்ப வரேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் சிவா.